4 மாதங்கள் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தீரே, எங்களை கிருபையாய் காத்தீரே, ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்குள் நுழைகிற எங்களோடு உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வருவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்திலே இருந்து உம்முடைய சன்னிதானத்தில் அமர்ந்து ஜெபத்தோடே இந்த மாதத்தை ஆரம்பிக்க, ஆண்டவரே ஜெபத்தோடே துதித்து நாங்கள் இந்த மாதத்தை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆவியானவர் எங்களுக்கு நல்ல வார்த்தை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெபத்துக்கு என்று நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவீராக. தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களும் தூங்கி கொண்டிருக்கும் போது காலையில் அதிகாலையில் நேரத்தோடு நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை, அவருடைய பிஸ்னஸை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய மக்களை நீர் அழைத்து வருவீராக. இந்த நாள் முழுவதும் கூட இருங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் தொழிலாளர் தினம் கொண்டாடுகிறார்கள். ஆண்டவரே, இந்த உழைப்பாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காய், சகோதரிகளுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கடின உழைப்பு ஆண்டவரே, அதற்கேற்ற பிரதிபலன், கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீர். அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்த போது ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன், பிஸ்னஸில் 100 மடங்கு பலன். அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய தொழில் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்று விருத்தி அடைய யாபேசின் எல்லை விரிவாக்கினது போல அல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளுடைய பிஸ்னஸை விரிவாக்குவீராக, வருமானத்தை பெருகச் செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேதத்திலே அநேகரை நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, சுறுசுறுப்புடன் உற்சாகத்துடன் உழைத்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட நல்ல வேலை செய்யக்கூடிய பலனை, சுறுசுறுப்பை, உற்சாகத்தை தாரும் அப்பா. ஹல்லேலூயா. கைப்பாடாய் சேர்க்கிறவனே விருத்தி அடைவான் என்று சொல்லியிருக்கிறீர். ஆகவே நாங்கள் குறுக்கு வழியிலே நாங்கள் போகாமல் தேவனுடைய வசனத்தின்படி உம்மை நம்பி உழைப்பதற்கு, கடினமாய் உழைப்பதற்கு பலன் தருவீராக, தைரியப்படுத்துவீராக. வேலை செய்ய அநேகருக்கு மனமில்லை, போக விருப்பமில்லை, குழப்பம், சமாதானம் இல்லை. ஆனால் இந்த நாளிலே ஜெபிக்கும் போது அவருடைய மனதிலே ஒரு விடுதலை, சமாதானமாய் போல வேலை செய்து சமாதானமாய் வீட்டுக்கு வர, அவர் உழைப்புக்கேற்ற வருமானத்தை கர்த்தர் கொடுக்க ஆண்டவரை உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளைச்சலை உண்டாக்குகிறவர், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவர். இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் விசேஷமாய் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதியும். குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். கோத்திரம் கோத்திரமாய் நீர் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. தெய்வ மகிமை இறங்கி வரட்டும். கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமாக. இந்த அதிகாலையில் துதி சத்தம் எழும்பட்டும், ஸ்தோத்திர பலி சத்தம் எழும்பட்டும். அவருக்கு பிரியமான பலி ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா. ஓ, ஸ்துதிகளின் மத்தியில் தான் அவர் இறங்கி வருகிறார். துதிகளின் மத்தியில் தான் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. துதிக்கிற தேவன் பிரசன்னம், துதிக்கிற இடத்திலே உம்முடைய ஆண்டவரே சிங்காசனம் அமைக்கப்படுவதாக. நீர் எங்கள் மத்தியில் வந்து அமருவீராக, நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. துதிக்கும் போது கர்த்தர் எழுந்தருளும். நீர் எழும்பும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். நீர் எழும்பும் போது நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. எங்கள் சபையிலே நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. கர்த்தர் மகா சபையில் எழுந்தருளி இருக்கிறார். இந்த சபையிலே நீர் எழுந்தருளுவீராக, நீர் கிரியை செய்வீராக. யார் இந்த இடத்துல வந்து வெறுமையாய் போகக்கூடாது. பலவீனத்தோடு வருகிறவர்கள் பலப்பட்டு போகட்டும் அப்பா. சுகவீனமாய் வருகிறவர்கள் ஆரோக்கியம் அடைந்து போகட்டும். ஆத்துமாவிலே சோர்ந்து வருகிறவர்கள் ஆத்துமாவிலே பலன் கொடுத்து அவர்கள் ஆத்துமாவை தைரியப்படுத்தி நீர் அனுப்புவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். குறைகள், குற்றங்கள் தயவாய் மன்னித்தருளும். உம்முடைய இரத்தத்தால் ஒரு வீசை கழுவும். எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த நாள் அதிகமாய் நாங்கள் உம்மை நெருங்கி ஜீவிக்கிற நாட்களாக இருக்கட்டும். உஷ்ண காலத்திலே கர்த்தர் தம்முடைய ஆண்டவரை மறைவிடத்திலே எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீராக. உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பும். ஆவியானவர்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.
நாம் ஒரு பாடலை பாடி நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். இந்த பழைய பாடல், இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என்னுள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என்னுள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தினாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே, நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவேன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. ஆமென். கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கவலை என் வாழ்விலே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே, மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே, கண்ணீர் துடைத்து கவல் கச்சாதி கர்த்தர் வருகின்றாரே, கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கச்சாதி கர்த்தர் வருகின் சச்சமாய், நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் அறிக்கை பண்ணுவோம், நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவேன்
நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். கரங்களை தட்டி ஹalleluya. Oh glory glory glory. சங்கீதம் 121 சங்கீதத்தை நாம் பாடலாய் பாடுவோம். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமே. இந்த மாதம் முழுவதும் அவர்தான், இயேசுதான். ஆமே. வேற எந்த பக்கம் பார்த்தாலும் நம்ம சோர்ந்துருவோம். அவரையே நோக்கி பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வரும். பாடுவோமா? பழைய பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். சில அடிகளை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஒரு 2 அடி பாடின பிறகு நாம் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். Glory to God. மியூசிக் வாசிக்கிறவங்க யாராவது இருந்தால் வந்து ஹெல்ப் பண்ணலாம். யார் நல்லா வாசிப்பீங்களா? சிஸ்டர்ஸ் யாருன்னா இருக்கீங்களா வாசிக்க? எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த தேவனிடம் இருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மாலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நீலை மாறி புவி அகன்றிடினும், நீ பெயர்ந்தகன்றிடினும் நீலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாடவட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாடவட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம். ஜெபத்தோட பாடுவோம். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நீழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நீழல் அவரே,
வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். எத்தீங்கு என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். பொக்கையும் வரச்சையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். பொக்கையும் காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் நமக்கு. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்குத்தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். இந்த ஒரு பாடலை ஒரு 2 அடியை மாத்திரம் பாடி ஹல்லேலூயா நிறைவேற்றுவார் நாமத்தினால் என்று அந்த வடியை வரும்போது நாம் எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிப்போம். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்குத்தத்தங்களை தந்தவர், எந்தன் வாளிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்குத்தத்தங்களை தந்தவர், எந்தன் வாளிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவான். தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேளைகளில், தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேளைகளில், பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் புது பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்குத்தத்தங்களை தந்தவர், எந்தன் வாளிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. சிங்க கெபியிலும் அக்கினியிலும், சிங்க கெபியிலும் அக்கினியிலும், அவர் சமூகமுள்ளதினால் என்னை அழைத்தவர். ஆமென். அன்பின் வாக்குத்தத்தங்களை தந்தவர், எந்தன் வாளிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்குத்தத்தங்களை தந்தவர், எந்தன் வாளிகளில் என்னை
காப்பவர் என்றும் நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால். நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால். செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. நிறைவேற்றிடுவார் தன் நாமத்தினால். செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. சிங்க கெபியிலும் அக்கினியிலும் சிங்க கெபியிலும் அவர் சமூகமுள்ளதினா என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர். எந்த வழிகளில் என்னை காப்பவர். என்றும் என்னை நடத்திடுவார். உண்மையுள்ளவர். அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர். என்னை காப்பவர். என்றும் என்னை நடத்திடுவார். ஹல்லேலூயா. நீர் எங்களை நடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். பொய் சொல்ல மனிதன் அல்ல. வாக்குமாறம் ஆண்டவரே வழி தவறுகிற தேவன் அல்ல. நீ சொன்னதை செய்கிறவர், வாசனித்ததை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. பொய் சொல்ல மனிதன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா. பொய்யுரையாத தேவன், உண்மையுள்ள தேவன். எங்கள் வாழ்க்கையிலே எத்தனை சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மாறவில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை சொல்லும் என்று 100க்கு அதிபதி கேட்டது போல நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு அவளோடு ஓடி வந்திருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்லும். உம்முடைய வார்த்தை எங்களை வாழ வைக்கும். உம்முடைய வார்த்தை எங்களை புதுப்பிக்கும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதல். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சமாதானம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சுகம். நீர் எங்களோடு இந்த காலை நேரத்தில் நீர் எழுந்தருளுவீராக. நீர் எங்களோடு கிரியை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறாங்க, நல்ல துதிக்கிறாங்க. ஆகவே இந்த மாதம், மே மாதம், எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை மேன்மைப்படுத்துவீராக. ஓ சத்துரு எங்களை எவ்வளவோ தாழ்த்த பார்க்கிறான், எங்களை சிறுக பண்ண பார்க்கிறான். உங்களை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் அப்பா. அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை மீட்டு பார்வோனின் ஆதிக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி, ஓ பாலும் தேனும் ஓடுகிற ஓ செழிப்பான கானான் தேசத்தை சுதந்தரிக்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. இவ்வளவு நாள் நாங்கள் அடிமைகளாய் கஷ்டப்பட்ட நாட்கள் போதும், வேர்வை சிந்தி உழைத்த நாட்கள் போதும். இனி பிரதிபலனை அனுபவிக்கிற நாட்களாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கரங்களையும் தேவன் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ இந்த காலை நேரத்திலே எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காருவோம், உட்காருவோம். தேவன் நல்லவர். நிறைய பேர் ஊர் போயிட்டாங்க போல இருக்கு. ஸ்தோத்திரம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை தந்திருக்கிறார். சங்கீதம் 37ஆம் சங்கீதம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம். ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அதுதான் ரொம்ப வார்த்தை ரொம்ப முக்கியம். பிரைஸ் காட். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை
உங்கள் பைபிள் நியாயத்தைன்னு இருக்கு. என் பைபிளில் உன் காரியத்தின் நீதியை அப்படின்னு மறுபடியும் இன்னொரு வார்த்தை வருது. உங்கள் காரியத்தை அப்படின்னு வருது. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் காரியத்தின் நீதியை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்க வேண்டிய வார்த்தை விளங்க பண்ணுவார். அறிக்கை பண்ணுவோம், சத்தமா சொல்லுங்க. ஆமாம், நம்முடைய ஆண்டவர் அதை சொன்னதை விளங்க பண்ணுவார். எதை? நம்முடைய நியாயத்தை. எதை போல செய்வாராம்? பட்ட பகலை போல. பட்ட பகலை போல. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய நியாயம் சில நேரத்திலே புரட்டப்படும். சில நேரத்தில் வேலை செய்கிற இடத்தில் மாத்திரமல்ல, வீட்டுக்குள்ளேயே கூட நம்முடைய நியாயம் எடுபடாமல் போகும். நம் பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் போகும். ஸ்தோத்திரம். அநேகருடைய நியாயங்கள் புரட்டப்படுகிறது, எடுபட்டு போகிறது, எடுபடாமல் போகிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தோத்திரம் நியாயம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த வார்த்தையில் சங்கீதம் 37:6 ஆண்டவர் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுவார், நீதியை விளங்க பண்ணுவார் என்று ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மோடு பேசுகிறார். நம்முடைய சைடில் நியாயம் இருந்தாலும், நம்முடைய பக்கம் நியாயம் இருந்தாலும், அதை சொல்லி புரிய வைக்க முடியாத சூழ்நிலையில் சில நேரத்தில் நிறைய பேர் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். யார்கிட்ட போய் நம்முடைய நியாயத்தை சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நியாயம் நம் பக்கத்தில் இருந்தாலும் வீண்பழி நம்மேல் சுமத்தப்படும். நியாயத்தை வெளிப்படுத்த முடியாத சூழலில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். இருக்கிற இடத்தில் நியாயத்தை வெளிப்படுத்த முடியல. ஸ்தோத்திரம். செய்கிற வியாபாரத்தில் நம்முடைய நியாயத்தை சில நேரத்தில் வெளிப்படுத்த முடியல. நாம் இருக்கிற தொழிலில் நம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்த முடியல. சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்திலேயே, இந்த குடும்ப சூழ்நிலையிலேயே நம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்த முடியல. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய நியாயம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் இந்த நேரத்தில் வந்திருந்தாலும் உங்களுக்காக ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தை கர்த்தர் நமக்காக தருகிறார். ஆமென். அந்த 37:6 இந்த வார்த்தையை மீண்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அறிக்கை பண்ண போகிறோம். என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். இந்த மாதத்திலே அதை விளக்கி காட்டுவார். விளங்காதவர்களுக்கு விளங்கச் செய்வார். ஆமென். ஒரு இருளில் இருக்கிற நீதி, இருளில் இருக்கிற ஒரு நியாயம் வெளியே தெரியாது. நம்ம சூழ்நிலை இப்போ அப்படி தான் இருக்குது. ஏதோ ஒரு இருளுக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்படி இருக்குது. இருளில் இருக்கிற ஒரு பொருள் எப்படி தெரியாதோ அதே போல் இன்றைக்கு நம்முடைய நீதி, நம்முடைய நியாயம் ஒரு இருளுக்குள் இருப்பதை போல இருக்கிறது, மறைந்திருக்கிறது, யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. கடந்த 3 வருடமாக நாங்கள் ஜெபம் பண்ணியிருந்தோம். ஆண்டவரே, ஜனங்களுக்கு புரியாதா? நீர் புரிய வைக்க மாட்டீரா? அவங்க கண் திறக்கப்படாதா? இப்படி அநியாயமாய் பேசுகிறார்களே என்று நாங்கள் ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. ஆனால் இப்போது அநேகருக்கு இந்த வார்த்தை நிறைவேறுகிறது. இப்போ சொல்கிறாங்க, புரிகிறது பாஸ்டர், இப்போ தான் தெரிகிறது என்று. இப்போ நாங்கள் அதை புரிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம் என்று அநேக திருப்பூரில் இருக்க அநேக ஊழியர்கள், இண்டிபெண்ட் பாஸ்டர்ஸ், நாங்கள் வேறு மாதிரி நினச்சோம் பாஸ்டர் அப்படின்னா. நாங்கள் இன்றைக்கு ராக்கியாபாளையம் 4 ரோட்டுக்கு அடுத்த ஸ்டாப்பில் நம்ம விசுவாச பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஏரியா பேர் விஜிவி கார்டனா, விஜிவி அருமையான இடம். நாங்கள் நம்முடைய சபை சேர்ந்த அருமையான மாசிலாமணி ஐயா குடும்பத்தார் அந்த இடத்த செலக்ட் பண்ணாங்க. வில்லியம் பிரதர் தான் முதல் போனாங்க. அப்போ சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் வாங்குகிறோம், பக்கத்து இடம், நீங்களும் வாங்குங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. அந்த நேரம் வாங்க முடியும், சிட்டிக்குள்ளேயே வாங்க முடியும் பல இடத்த. எங்கள் கையில் ஆண்டவர் அவ்வளோ கொடுத்துருந்தார். ஆனாலும்
நாங்கள் அதுக்காக முயற்சி எடுக்கலை. இன்றைக்கு வில்லியத்தை நாங்கள் நினைக்கிறோம், அன்றைக்கி சொன்ன நேரத்தில் நம்ம ஏதாவது செஞ்சுருக்கலாமே அப்படின்னு இப்போ யோசிக்கிறோம். சிலர் நமக்கு ஆலோசனை தரும்போது அந்த நேரம் நம்ம ஒரு அப்படியே அதை இது பண்ணிடுறோம். கர்த்தர் சில ஆட்களை கொண்டு நமக்கு பேசி காரியங்களை செய்கிறார். அந்த சூழ்நிலைக்கு விருப்பம் இல்லாட்டியும் விருப்பத்தை உண்டாக்குகிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். நாங்கள் அந்த வாய்ப்பை இழந்துட்டோம். ஆனால் அந்த ஏரியாவுக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போனப்போ ஒருத்தர் அங்கேருந்து கேட்டார், ஃபஸ்ட் இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு பங்களா இருக்குதாம்மா, அது எந்த ஏரியாவில் அப்படின்னு கேட்டார். விஜிபி அந்த கார்டனில் உங்களுக்கு ஒரு பங்களா இருக்குதுன்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க, திருப்பூர் முழுவதும் எல்லா பாஸ்டரும். எந்த ஏரியாவில் எந்த வீதியில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சில நேரத்தில் நம்முடைய நீதி நியாயம் இருளில் இருப்பது போல அநேகருக்கு தெரிவதில்லை, மறைக்கப்பட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனாலும் அந்த பொருள் கண்ணுக்கு தெரியாமல் இருட்டிலே இருப்பது போல நம்முடைய நீதி நியாயம் மறைந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீதி நியாயம் இருட்டுக்குள் இருக்கிறது போல அது வெளிப்படாமல் இருக்கலாம், அது வெளியே விளங்க பண்ணாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, சங்கீதம் 57:6 உன் நீதி வெளிச்சத்தை போலவும் நியாயம் பட்ட பகலை போலவும் ஆண்டவர் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய நீதி நியாயம் எடுபடாமல் போனது, ஆனால் இந்த மாதத்திலே அது எடுபடும். நீதி நியாயத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அதை அறிக்கை பண்ணு சத்தம், அந்த வார்த்தையை விளங்க பண்ணுவார். ஆமென். ஆகவே இந்த நேரத்திலே சுருக்கமாக யாருடைய நியாயத்தை விளங்க பண்ணுவார் என்று அந்த வசனம் முழுவதும் சங்கீதம் 37 முழுவதும் வீட்டில் போய் தியானிங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அவ்வளவுதான். நம்முடைய நீதி நியாயத்தை விளங்க பண்ண வேண்டுமானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே வேலை, நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த மே மாதத்தில் என் வழியில நான் போனேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி அநேகம், ஆனால் அதன் முடிவோ மரண வழி. நமக்குன்னு இந்த பிஸ்னஸ், நமக்குன்னு இந்த காரியம் அப்படின்ட்டு போனால் அது நல்லா இருக்க. இந்த மே மாதத்திலே முதல் நாளிலே கர்த்தருக்கு நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. வழிகளை ஒப்பு கொடுத்தால் அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் 37 அதில் ஒன்றுதான் 6வது வசனத்தை நம்ம வாசித்தோம். நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே செய்கிறதை பார்க்க போகிறோம். இந்த மே மாதத்திலே உங்கள் வழிகளை ஒப்படைத்தால், யாரிடத்திலே? கர்த்தரிடத்திலே. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. கர்த்தரிடத்திலே ஒப்படைங்கள். நம்ம யாருக்கு ஒப்படைச்சிருக்கிறோம்? கர்த்தரிடத்திலே. ஒப்புவித்த கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிருங்கள். நம்பிக்கையாயிருக்கிறோமா? ஒப்படைக்கிறோம். ஆனால் அந்த ஒப்படைச்ச கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறோமா? ஒப்படைச்சிருவோம். ஆண்டவரே நீங்கள் தான் செய்ய போகிறீங்க, வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீங்க, ஒரு வழி அடைக்கப்படும் போது புது வழியை திறக்க போகிறீங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது, எல்லாமே நல்லா தான் இருக்குது, நம்புகிறேன் ஆண்டவரே, எல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் நம்பி உம்மிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். ஆனால் ஒப்படைக்கிற நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த காலை நேரத்தில் உங்களை போய் என்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, ஒப்படைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் என்னை நம்புகிறீங்களா? 5ஆம் வசனத்தில் நம்ம அதை தான் வாசித்தோம். ஒப்புவித்த கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டு, கர்த்தரிடத்திலே என் நியாயத்தை ஒப்படைத்து விட்டேன். அல்லேலூயா. என் வழிகளை இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய கரத்திலே ஒப்படைத்து விட்டேன். என்னுடைய காரியங்கள், என் குடும்ப காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்திலே ஒப்படைத்து விட்டேன். ஒப்படைச்சிட்டு புலம்பக்கூடாது.
ஒப்படைச்சிட்டு நடக்குமா நடக்காதா அப்படின்னு இடையில தடம் புரண்டக்கூடாது. கடைசி வரைக்கும், யோபுவை போல கடைசி வரைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தான் அவனுடைய முன்னிலைமை காட்டிலும், ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் இந்த வருகிற நாட்களில் பின்னிலைமை, நம்முடைய நிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். முன்போலவும் ஆசீர்வதிப்பார், அதை விட வித்தியாசமாய் ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய காரியங்களை எல்லாம் ஒப்படைத்துடுவோம் இன்றைக்கு காலை நேரத்தில். அதுக்கு தான் கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய காரியங்கள், நம்முடைய வியாதிகளை எல்லாம் ஒப்படைச்சிடும். ஆண்டவரே, சரித்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இன்றைக்கு எல்லாம் இடத்துல நான் ஒப்படைக்கிறேன், ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையாக இருக்கிறேன். நீங்கள் என் நீதியை வெளிச்சத்தை போலவும், என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அந்த சத்தம் வேகமாக வரணும். இந்த மற்றதெல்லாம் அமைதியாக மெதுவாக சொன்னாலும் இந்த விளங்க பண்ணுவாருங்கும்போது அடிவயத்திலேருந்து சத்தம் வரணும். சொல்லுவீங்களா? என் நீதியை வெளிச்சத்தை போலவும், என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சத்துரு காதில் விழட்டும். இல்லை இல்லை, நீ இப்படி தான், கடைசி வரைக்கும் இப்படி தான், சாகிற வரைக்கும் இப்படி தான், உன் குடும்பம் இப்படி தான், அந்த சாபம் அப்படிலாம் சொல்லுவோம். இல்லை இல்லை இல்லை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என் பிரச்சனைகளை, என் தோல்விகளை எல்லாம் இன்றைக்கு ஆண்டுடைய கரத்தில் ஒப்படைக்க போகிறேன். ஆமென். ஒப்படைச்சு நம்பிக்கையாக இருக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 வருஷத்தில் எங்களுடைய நம்பிக்கை ஒரே கர்த்தர் மேலே நிச்சயம் முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கையாக இடையில சிலர் வந்து எங்கள் நம்பிக்கையை தளர வைப்பார்கள், பேசுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு முடிவு பண்ணிட்டேன். யார் நம்புகிறாங்களோ நம்பலையோ, நான் நம்புகிற ஆண்டவரை. கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்ப தயங்குறாங்க. அப்பப்போ பிரச்சனை பெருசாகும்போது ஒப்படைச்சிட்டாங்க, ஆனால் இடையில தயங்குறாங்க. அந்த தயக்கம் மாத்திரம் எனக்கு கடைசி வரைக்கும் வரக்கூடாது என்று சொல்லி போன மாதத்தில் என்னை முழுவதுமாக கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சு முழு நம்பிக்கையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி இருங்க. இடையில சிலர், உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் கணவனோ உங்கள் பிள்ளைகளோ ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை தளர சோர்வடைய செய்ய சில காரியங்களை பேசுவார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்ப காரியத்தை கர்த்தர் கையில் ஒப்படைக்கிறோம். நம்முடைய பிஸ்னஸை கர்த்தருடைய கையில் ஒப்படைக்கிறோம். ஒப்படைக்கிறது மாத்திரமல்ல, 5ஆம் வசனம் படிங்க, 5ஆம் வசனம் போடுங்க. அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். இந்த மே மாதத்தில் இன்னைக்கு ஒப்படைச்சிட்டு போகிறோம். ஆண்டவர் மேலேயே நம்பி போங்க. உங்களுக்கு கர்த்தர் உங்கள் நீதியை வெளிச்சத்தை, உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஓ, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே எனக்கு அவர் அற்புதம் செய்வார், என் காரியங்கள் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆமென் என்று தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தால் உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போல ஆண்டவர் விளங்க பண்ணுவார். ஆகவே கவலைப்படாதிருங்கள். எல்லாருக்கும் முன்பாக, ஓ சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் விளங்க பண்ணுவார். ஆமென். அப்போதான் உலகத்தாருக்கு தெரியும், நம்முடைய எதிராளிகளுக்கு தெரியும், நம்ம சொந்தக்காரர்களுக்கு தெரியும், நம்ம இந்த குடும்பத்தை எப்படியோ நினைச்சோம், இந்த குடும்பத்தை எப்படியோ நினைச்சோம். சில நேரங்களில் பாஸ்டர்கள் கூட உங்களை தவறாக புரிஞ்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் பார்க்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு உங்கள் நியாயத்தை கர்த்தர் எடுத்துரைப்பார், முன்னாடி கொண்டு வருவார். ஆமென். ஆகவே உங்கள் நியாயத்தை பலர் புரிந்து கொள்கிற அளவுக்கு காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். நீங்கள் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறோம், உங்கள் நியாயத்தை அநேகர் புரிந்து கொள்கிற அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்கிற நாட்கள் இந்த மே மாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் எழும்பி நின்று இந்த வார்த்தையை சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் மனப்பாடம் ஆயிருந்தால் சந்தோஷம், இல்லாட்டினா பார்த்து வாசிங்க. நாட் நாட் என்னமோ வருது, நாட் இங்கே வரலையோ? அது இங்கே வேறு நிறைய இங்கிலீஷ் இருக்குது. சரி, டவர் நமக்கு கம்ப்ளைண்ட்டுன்னு நினைக்கிறேன், இல்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுவோம். என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார்.
விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் அதை பார்க்க போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 மாதங்கள் உங்களுடைய காரியங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. உங்களுடைய கணவன் உங்களை புரிந்து கொள்ளவில்லை. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை. உங்கள் நியாயத்தை பலர் புரிந்து கொள்கிற அளவுக்கு, மற்றவர்கள் அறிந்து கொள்கிற அளவுக்கு கர்த்தர் காரியங்களை அவர் விளங்க பண்ணுவார். நியாயத்தை விளங்க பண்ணுவார். நீதியை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக இந்த மே மாதத்தில். இந்த அதிகாலை ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு அப்படிப்பட்ட கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. அந்த வசனத்தின்படி யாரெல்லாம் தங்கள் வழிகளை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஜெபிக்கிறார்களோ, ஒப்பு கொடுத்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார்களோ, உங்கள் பேரிலே நம்பிக்கையாய் இருக்கிறார்களோ, அத்தனை பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் நீதி நியாயங்களை விளங்க பண்ணுவீராக. நீதி நியாயங்களை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் பட்சத்திலே வழக்காடுவீராக. உம்முடைய பிள்ளைகள் பட்சத்திலே நீர் பரிந்து பேசுவீராக. நியாயமான காரியம் ஒவ்வொருவருக்கும் நடக்கும்படி செய்யும் ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் நியாயமானபடி காரியங்களை நடக்க செய்வார். ஹல்லேலூயா. சத்துரு அநியாயமாய் உங்கள் மேல் குற்றம் சுமத்தலாம். சில நண்பர்கள் உங்களை அநியாயமாய் புறம் தள்ளியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நியாயமான காரியங்களை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற, வர முடியாமல் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் குடும்பத்துக்கும் ஆண்டவர் நடக்கும்படி செய்வார். நியாயம் கிடைக்க வேண்டியவைகள் கிடைக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த மே மாதத்தில் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி ஜெபிப்போமாக. ஷபலதரபா கபரியந்தரபா ஓரந்தரபா லபாஷியாக்கபோ ரந்தரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய ஆவியில களிகூருங்க. இந்த வாக்குத்தத்தத்தை எண்ணி சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபரதரபலபா உரகபரந்தரபா சியந்தரபலபா. எங்கு எங்கு வெட்கப்பட்டீர்களோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் பிஸ்னஸ் விஷயமாக, குடும்ப விஷயமாய் தலை குனிந்தீர்களோ, அந்த இடத்திலே கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவாராக. ஆமென். இதுதான் அந்த வசனம். நீதியும் நியாயத்தையும் பட்ட பகலை போல, ஒரு வெளிச்சத்தை போல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. விளங்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக, மகிமை மூடிக்கொள்வதாக, மகிமையால் நிரப்புவீராக. எங்கு போனாலும் வந்தாலும் உம்முடைய பாதுகாப்பு உண்டாவதாக. இரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உதவி செய்கிற கிருபையை நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. அப்படிப்பட்ட கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. நாங்கள் பாடின பிரகார ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நாங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீதியும் நியாயத்தையும் செய்கிற, விளங்க பண்ணுகிற கர்த்தரை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய கரங்கள் 2 கரங்கள் உயர்த்தப்படட்டும். இதுவரைக்கும் கர்த்தர் வேலை செய்ய பலன் தந்தார். இன்றைக்கு உழைப்பாளிகள் தினம். நல்ல கஷ்டப்படுகிறவர்களுக்காகவே இந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். ஆசிரியர் தினம், மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஸ் டே, இப்படியெல்லாம் நிறைய பாஸ்டர்ஸ் டே கூட இருக்குது. அந்த பாஸ்டர்ஸ் டே அன்றைக்கு அந்த போதகருக்கு கனப்படுத்துகிற விதத்தில் இந்த சபையை எல்லாம் சேர்ந்து கொண்டாடுவார்கள். பல வீடியோவில் நான் பார்த்துருக்கிறேன். இத்தனை டே இருக்குது. ஆனால் உழைப்பாளிகளுக்கு என்று ஒரு தினத்தை ஆண்டவர் ஒதுக்கி வைத்திருக்கிறார். அந்த நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே ஸ்தோத்திரம், உழைக்கக்கூடிய பலனை கர்த்தர் தந்திருப்பதற்காய் இந்த கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இன்னும் தொடர்ந்து உமக்காக, குடும்பத்துக்காக நல்லா உழைக்கணும் ஆண்டவரே. கடினமாக உழைக்கணும் ஆண்டவரே. உழைப்புக்கேற்ற பிரதிபலன் இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஹல்லேலூயா. அடிமைத்தனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனை மாறட்டும் ஆண்டவரே.
உம்முடைய பிள்ளைகளுடைய பிஸ்னஸில் இந்த மாதத்திலே வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற தேவன், வறண்ட நிலம் போல் இருக்கிற பிஸ்னஸை கர்த்தர் வயல் நிலமாக மாற்றுவீராக. ஏதேனை போல மாற்றுவீராக. ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. எசையா 58 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 58 எந்த வசனம்? 11. தேங்க்யூ. 58:11. நிறைய பேர் ஞாபகத்தில் வச்சிருக்கிறீங்க. இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கை கெட்டி வாய் கெட்டலங்கிற அந்த சூழ்நிலை எல்லாம் மாறும். கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தை விசேஷமாய் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வெயில் காலத்தில் ஒரு ஃபேன் வாங்க முடியலையே, ஒரு ஏசி மாட்ட முடியலையே, அப்படி கவலையோடு இருக்கீங்களா? கர்த்தர் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். நம்முடைய வருமானம் வீட்டிலே தங்கும். நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம், சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும், வந்துட்டு போயிடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, வர்ற காணிக்க அப்போவே எடுத்து திங்கக்கிழமையே செலவு பண்ணிடாதப்பா, ஒரு நாளாவது தங்கட்டும், அது அமைதியாக விடு அப்படின்னு எங்கள் அப்பா சின்னதில் எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்குது. ஸ்தோத்திரம். நாங்கள் உடனே எடுத்து அப்போவே ஊழியங்களுக்கு செலவு பண்ணிடுவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய வருமானம் ஒரு நாள் வீட்டில் தங்கணும், ஒரு நாள் அல்ல, இந்த மாதம் முழுவதும் தங்கணும். ஆமீன். சிரசின் மேல், நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும், வந்துட்டு ஓடிடாது. 10 நாளில் தான் இருக்கும், அப்புறம் இல்லை அப்படின்னு இல்லை. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னாகமம் 24:1 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்னொரு பைபிளில் போட்டிருக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய பிஸ்னஸாம், அவருடைய தொழிலாம். அதுதான் அவருடைய நோக்கமே, வேற நோக்கமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த பெரிய பணக்காரன் பேர் என்னங்க? அமெரிக்காவில் இருக்காரு, பெரிய கோடீஸ்வரர். பில்டன் என்னமோ வரும், அப்படி பிட்கேட்ஸ், பிஸ்கெட் பேர் மாதிரி வருது இல்லை? அவன் தான். அவர் சொல்லியிருக்காரு, என் சொத்துல 1% தான் என் குடும்பத்துக்கு, மீதி 99% மற்ற மக்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் எவ்வளோ அவருடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார். அந்த ஒரு பாகத்தையே அவங்க சந்ததிக்கு போதுங்க. அவ்வளோ ஏராளமாக நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய கரத்தை அவருக்கு நேராய் நீட்டும். ஆண்டவரை, இதுவரைக்கும் 10 போதியல, அநேக தேவைகள் சந்திக்கப்படலை, இன்னும் டாக்டரிடத்தில் போய் செக் பண்ணாமல் இருக்கலாம். உங்கள் உடம்புல எனக்கு காசு கையில் இல்லை, போனால் இவ்வளோ பீஸ் கேட்பான். ஸ்தோத்திரம். சரீரத்தில் அநேக பலவீனத்தோடு அமைதியாக இருந்துட்டுருக்கிறீங்க, வெளியே சொல்லாமல். கர்த்தர் அதுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. ஹல்லேலூயா. சிலருடைய வாகனங்கள் ஓட்ட முடியாமல், பெட்ரோல் கூட போட முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். உங்கள் வாகனத்துக்கு டியூ கட்ட முடியாமல் வாகனம் பறி போயிருக்கலாம். இந்த சூழ்நிலை கடந்த 4 மாதங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த மே மாதத்திலே கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. சகல ஜாதிகள் உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று சொன்ன ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்து உயர்த்தினார். பிரஜாதியிலிருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே உங்களை நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தொழிலாளர் தினத்திலே நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க வேண்டிய ஒரு வேத பகுதியை வாசித்து ஜெபித்து நாம் முடிப்போம். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 1 நாளாகமம் 17
4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம். இதை பேரை வாசிச்சுக்கிட்டே வரும்போது நமக்கு இந்த நாளாகமும் படிக்க ரொம்ப கஷ்டங்க. பேரெல்லாம் இஸ்லாமிய பேர்கள் மாதிரி வாயில் நுழையாது. யூதாவின் குமாரர், பாரேஸ், அப்படி இப்படிலாம் யார் பிள்ளையா யார் இருந்து நமக்கு என்னன்ட்டு அப்படி மூடிடலாம். என்ன இப்படி இருக்கேன்ட்டு வரும்போது திடீர்னு ஆவியாளர் குறுக்கிட்டு 2 வசனத்தில் ஒரு தாவீதுக்கு பைபிளில் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது, பல புஸ்தகங்களே இருக்கிறது. ஆனால் இந்த மனுஷனுக்கு 2 வசனம் தாங்க, வேற எங்கேயும் இவரை பார்க்க முடியாது. ஆவியான எல்லா பேரையும் டப்புன்னு நிறுத்திட்டு திடீர்னு ஒரு பேரை ஹைலைட் பண்ணி காட்டுறார். அவன் பேர் தான் யாபேஸ். இன்றைக்கு அநேகர் யாபேஸை போல இங்கே வந்திருக்கிறீங்க. உங்கள் துக்கத்தை வெளியே சொல்ல முடியல. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது, யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் 9ஆம் வசனமா கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆமென். எவன் பிடிச்சி தள்ளினானோ அவனே தேடி போய் கூட்டிட்டு வரான். ஸ்தோத்திரம். நீ ஆகாது, என் குடும்பத்துக்கே ஆகாது, சபைக்கே வரக்கூடாதுன்னு வெளியே தள்ளின அவர்களெல்லாம் தேடி போய் கூட்டிட்டு வராங்க. நீ தான்ப்பா எனக்கு தலைவனாக இருக்கணும். கர்த்தருடைய செயலை பாருங்கள். ஆகவே இந்த யாபேசின் ஜெபத்தை நீங்கள் இந்த நாட்களிலே சகோதரிகள் அதிகமாக ஜெபிங்கள். உங்கள் வீட்டுக்காரர் நினச்சி இந்த வசனத்தின்படி, எங்கள் ஆண்டவரே தேவரீர் எங்களை ஆசீர்வதி, உம்முடைய கரம் எங்களோடு இருக்குது, தீங்கு எண்ணங்களே துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்தல். நம்மை சுற்றி ஏராளமான தீங்கு. அதில் முக்கியமான ஒரு வசனம், அவனுடைய எல்லையை, பிஸ்னஸின் எல்லையை, ஊழியத்தின் எல்லையை கர்த்தர் இந்த மாதத்திலே விரிவாக்க போகிறார். வலதுபுறம் இடதுபுறம் சொல்லுங்க. வலதுபுறம். எது வலது? எது வலது? இதா? இடது இதா? இது வலது கைனா வலதுபுறம் இல்லை. வலதுபுறமும் இடதுபுறமும் கிழக்கிலும் மேற்கிலும் இடங்கொண்டு பெருகுவாய். ஆமே. நம்முடைய ஆண்டவர் அப்படி பெருக்கத்தை கொடுக்கிற ஆண்டவர். நம்முடைய ஊழியத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தவங்களாம் இங்கே இருக்கீங்க. பிரதர் இருக்காங்க. ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் நமக்கு போட்டோ எடுக்கலாம் வருவாங்க. அப்போ சின்ன ஊழியம்தான், சின்ன சபை தான், சின்ன ஊழியம்தான். வெளியே யாருக்குமே தெரியாது. அமைதலாக செய்வோம். அந்த நாட்களிலிருந்து அவங்க கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நம்ம இன்றைக்கு திருப்பூரில் ஒரு பெரிய ஆலமரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். பல கிளை சபைகள் ஏராளமாய் பெருகி இருக்கு. அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது இது சொந்த வீடு. நல்லூர் பக்கம் போனால் சந்தோஷம், இங்கே நமக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது அப்படின்னு பாஸ்டம்மாயிட்டு சொல்லுவேன். ஸ்தோத்திரம். ஊத்துக்குழி போனால் அங்கே ஒரு வீடு நமக்கு இருக்குது. ஒவ்வொரு கிளை சபையும் நம்முடைய வீடு தான். நம்ம தானே ஆரம்பித்தோம். வீரபாண்டி போனால் ஸ்தோத்திரம், இன்னும் பூண்டி போனால், அவனாசி போனால், இதெல்லாம் நினச்சி கர்த்தரை துதிப்போம். நம்ம எல்லாம் இடம் வாங்கி போட்டிருக்கோம், இங்கே சபை இருக்குது, அதெல்லாம் நம்ம வீடு தான் அப்படின்னு நினச்சிக்குவோம். அங்குள்ள விசுவாசிகள் நினச்சி கர்த்தரை துதிப்போம். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்கள போல நீ இல்லையே, அவங்கள பாருங்களேன் அப்படிங்குவாங்க. இல்லை இல்லை, அது நம்ம வீடு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, யாபேசின் தேவன் இந்த நாளிலே எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. நம்முடைய கரம் எங்களோடு இந்த மாதம் முழுவதும் இருப்பதாக. எங்கள் எல்லையை, பிஸ்னஸ் எல்லையை, ஆசீர்வாத எல்லையை விரிவாக்குவீராக. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீராக. தீங்கு எங்களை துக்கப்படுத்தக்கூடாது. இந்த மாதத்தில் வியாதி எங்களை வேதனைப்படுத்தக்கூடாது. குடும்ப பிரச்சனை எங்கள் ஆண்டவரே பிஸ்னஸை பாதிக்கக்கூடாது. அதிலிருந்து எங்களை விலக்கி காத்தருளும். இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்ததுக்காய் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த மாதத்திலே தேவ சமூகத்தில் வந்தா ஆரம்பித்திருக்கிற ஒவ்வொருவரோடும், உங்களுடைய பிஸ்னஸோடும், குடும்பத்தோடும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தெய்வ பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்க. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒருவர் பேசிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு